சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, அந்த போதக்கார இளவரசனுமே அந்த திருட்டு மயில் அழுக்கு மயிலுமே நேற்று உட்காந்துட்டு மருந்தை குப்பைக்காடாட்ட கொட்டி வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரே வாங்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு ஊரே வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு தமிழ்நாடே வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றி ஒரு சிறு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்கள்கிட்ட லைனுக்கு வர பாருங்கள். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க. அதில் என்னங்கிற அந்த போதக்கார இளவரசனுமே அந்த பொய்காரியுமே ஒரு ஊரே வாங்குது அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, அப்படி என்னங்க அந்த ஊர் பேர் சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிறாம ஜப்பான்லேயே இருக்கிறார். அந்த ஊர் பேர் நான் சொல்கிறேன், பெருமாநல்லூருங்க. பெருமாநல்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோட்டில் இவங்க வீட்டில் இருக்குது. அந்த வீட்டில் தான் ஒரு சமையல் கட்டுக்குள்ளேயுமே ஒரு ஒளிஞ்சு ஒரு 10க்கு 10 ரூமில் தான் இந்த வீடியோ போடுவா. ஓப்பனாக ஏதாச்சும் ரோட்டில் உட்காந்துட்டு நான் இந்த மாதிரி காப்பாற்றுறேன்னா அடி பின்னி எடுத்து போடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தம்பதிகள், ஏமாற்று தம்பதிகள். ஆனால் அந்த ஏமாற்று தம்பதிகளை பற்றி 80% தெரிஞ்சு போச்சுங்க. அப்புறம் எப்படி இந்த மருந்து கொட்டி வச்சுக்கிறான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ஊரே திருப்பி வாங்குது, வாங்கினவங்களே திருப்பி வாங்குறாங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது மஞ்சுளா என்கிற பெண் 5 டைம் வாங்கியிருக்குதுங்க. எவ்வளோ? 5 டைம் வாங்கியிருக்குது. 5 டைம் 10,000 கொடுத்து வாங்கியிருக்குது. திருப்பி வாங்கி என்ன பண்ணிருந்தாங்கன்னா பயனிலாம் போச்சுங்க. அவங்க கணவர் மறுபடியும் குடிக்க போயிட்டாராட்டுக்குது. மறுபடியும் கேட்டதுக்கு என்னங்கிறா, குடிகாரனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. அப்போ இவர் நல்லவர் கொடுக்குறாங்களா இல்லை குடிகாரங்களை கொடுக்குறாங்களா? இதுதான் இவர் மருந்து கொடுக்குற லட்சணம். ஏமாற்றி கொடுத்து வாங்குகிற லட்சணம். அப்புறம் அந்த மருந்தை குப்பைக்காடாட்டு கொட்டி வச்சுக்கிறீங்களே, அதுக்கு நானும் சொல்கிறேன், நீங்கள் மருந்தை மொத்தமாக பல்காக குப்பைக்காடாட்ட கொட்டி வச்சுட்டு கவர் வேறு ₹1 தான். 100 கவர் வாங்குங்க. ஒரு நஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் 2000 3000 ஒரு மருந்துக்கு லாபம் வச்சு கொள்ளையடிக்கிறீங்க. அந்த 100 ஒன்றும் நஷ்டமாகாது. அந்த கவருக்குள்ளே சும்மா கிறுக்கிட்டு காட்டிகிட்டு வச்சுக்கோங்க. வீடியோக்கு மட்டும் காட்டிக்கிட்டுன்னு வச்சுங்க. என்ன இவங்ககிட்ட இத்தனை பேர் மருந்து வாங்குறாங்க, அடே பரவாயில்ல நாமளும் போய் ஆர்டர் வாங்கலாமான்ட்டு தப்பி தவறி நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஏமாற்று தம்பதிகள், தரித்திர தம்பதிகள். பணம்னு தரித்திரம் பிடிச்சி அலையிறாங்க. அதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குங்க. பாவப்பட்டு பணம் சம்பாதிக்க முடியாது, கூடாது. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த கோயிலுக்கு போனாலுமே அதில் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றா கையோ காலம் வரான் போயிரு, இல்லைன்னா கொடிய நோய் வரும். இந்த போதக்காரனுக்கு உடம்பு ஊரா ஆல்கஹால் தான். நான் திருந்திட்டாங்கங்க. 2025 முழுக்க குடிச்சிருப்பா. அது திருந்திட்டேன்னா அது சப்போர்ட் பண்ணாதுங்க. உடம்பு சப்போர்ட் பண்ணாது. உதாரணத்துக்கு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டார் என்னோடய நண்பர். அதுக்கப்புறம் நிறுத்திட்டார். ஆனால் அவர் இப்போது உயிரோடு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த போதக்காரன் திருந்திட்டாங்கிறா. இந்த மருந்து சாப்பிட்டுமே இந்த போதக்காரன் மறுபடியும் போய் தண்ணி போட்டு வந்தவன் தான். இது நான் சொல்ல கிடையாதுங்க. டாக்டர் சத்தியமங்கலம் டாக்டர் நாகராஜன் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. 9445670646 அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பராக மருந்து இது பண்ணியிருக்கிறாரு. சரி, இந்த மருந்தோட பேரை சொல்லியா, அதைத்தான் கேட்குறாங்க எல்லாருமே. இந்த மருந்தோட விலை சொல்லியா, எதுக்குயா வாட்ஸ்அப் வரணும்? நீ வாட்ஸ்அப் இருக்க, நீ பெரிய என்ன சீஃப் மினிஸ்டரா இல்லை என்ன ஜனாதிபதியா? இல்லை கேட்குறேன், வாட்ஸ்அப் வாங்க, அதான் யூஸ் இல்லாத வாட்ஸ்அப் வச்சுட்டு எதுக்கு ஏமாற்றிட்டு இருக்கிற? அதை தான் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, காரில் உட்காந்துட்டு சொல்கிறா வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நைட்டில். அதாவது UK வேறு இல்லைங்க, லண்டன் வேறு இல்லைங்க, 2 ஒன்று தான். ஆனால் நான் வெவ்வேறு நாடு தான் நினச்சிட்டேன் அப்படிங்கிறான். எப்படி? லண்டன் வேறு நாடாமா, UK வேறு நாடு. UK தான், லண்டன்கிறது UK தான் சொல்லுவாங்க. லண்டன்கிறது ஒரு ஊர், ஒரு பகுதியை சேர்ந்தது தான். ஏன்னா இங்கே பெரியமா பொண்ணு அங்கே தான் இருக்குது. இவனுக்கு இந்த ஃபாரின் பற்றி என்ன தெரியும்? லண்டனில் குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க.
ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ் அது குளிர் பிரதேசம். ஒரு 2 மாதம் தான் அங்கே இருக்கும். அந்த போதைக்காரனுக்கு அந்த பொய் அரிக்கும், இந்த ஃபாரின்னு அடுத்தவங்களை அடுத்தவங்களை ஏமாற்றி எப்படி சம்பாதிக்கணும், அடுத்தவங்க கூட பழகினா தான் அந்த தெரியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு பணம் அலையிற ஒரு தரித்திர தம்பதிகள். அப்புறம் ஒரு ஊரே வாங்கிச்சு அப்படிங்கிறது. பெருமாநல்லூரில் பூரா குடிகாரதாக இருக்கிறாங்களா, ஈரோட்டில் பூரா குடிகார இருக்கிறாங்களா, திருப்பூரில் பூரா குடிகார இருக்கிறாங்களா? நல்லவனுங்களே கிடையாதான். முட்டாள் சப்ஸ்கிரைபர்களே, முட்டாள் மக்களே, உங்கள் பணத்தை இந்த தரித்திர தம்பதிக்கிட்ட வாங்காதீங்க. உங்கள் பணத்தை இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. சரி, உங்களுக்கு இந்த மருந்து வேணுன்னா நான் நம்பர் தரேங்க. 9445670646. டாக்டர் நாகராஜன், சத்தியமங்கலத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட வாங்குங்க. அவர் கொரி அனுப்புவார். வெறும் 50 ரூபா தான், வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இவன் விலை சொல்ல மாட்டாங்க. 2000 3000 வச்சு கொள்ளையடிக்கிறாங்க. அந்த டாக்டரு ப்ராப்பராக கொடுத்துட்டுருக்கிறாரு. வேணால் கீழே நம்பர் கொடுக்குறேங்க. தயவுசெய்து இவங்க இந்த தரித்திர தம்பதிகள்கிட்ட, ஏமாட்டு தம்பதிகள் பற்றி அந்த டாக்டரே சொல்லுவார். நான் என்ன சொல்லணுங்க, இவன் இந்த மருந்து வீடியோ ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இவனை பற்றி நான் வீடியோ போடத்தான் போகிறேன். இல்லைன்னா ஏதோ ஒரு சேனலுக்கு விவாதம் பண்ண தயாரா? நான் கேட்குற கேள்விக்கு இவனால் பதிலே கொடுக்க முடியாது. ப்ராப்பராக நான் கேள்வி கேட்குறேன். உனக்கு ஏது காசு? உனக்கு என்ன வருமானம்? இந்த மருந்து பிஸ்னஸில் உனக்கு என்ன வருமானம் நான் கேட்பேன். யூடியூப்பில் நீ வீடியோ போடுறதில்ல. எப்படி நீ சோபா செட்டர், எப்படி மாத வாடகை கொடுக்குற, வீட்டு வாடகை கொடுக்குற, மாத செலவுக்கு நீ என்ன பண்ணுற? எல்லாமே இந்த மருந்தோட லாபத்தில் தான். சரியான கொள்ளக்காரங்க 2 பேருமே உட்காந்துட்டு. அந்த பொய்காரி வேறு கொரியர் கரெக்டாக அனுப்பலின்ட்டு அந்த பொய்காரி பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங். இதில் உட்காந்துட்டு வேறு 2 நெய் தோசை, 2 பொங்கல், அப்புறம் பார்த்தா வெயிட் லாஸ் அடுத்த நாள் பூரா அடுத்தவனோட காசில் வாங்கி தின்னு போட்டு என்ன பல்லிழிப்பு வேண்டி இருக்குது? அடுத்தவங்க காசில் வாங்கி திங்கிறது, அடுத்தவனோட காசில் சோபா செட்டு வாங்கிறது, அடுத்தவனோட காசில் மளிகை சாமானம் வாங்கிறது. அதுதான் இந்த தரித்திர தம்பதிகள். இதில் ஹோட்டலில் வேறு பெருமை வேறு. என்னமோ கனவை கஷ்டப்பட்டு உழைச்சி கிழிச்ச மாதிரி நான் ஹோட்டலில் சாப்பிட்டேங்கிற ஒரு பெருமை வேறு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு மோசமான தம்பதிகள் நீங்கள்